ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது மனித வாழ்க்கையில் மாற்றவே முடியாத, ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய 4 விஷயங்கள் என்னவென்று பார்த்து வரலாம். 1 செல்வம், 2 புகழ், 3வது ஆரோக்கியம், 4வது உறவுகள். இந்த 4 விஷயங்களையும் நிலையானது அல்ல. இதை நிலையானது என்று நினைத்து கொண்டு நாம் போராடினால் ஜெயிக்க முடியாது. முதலில் செல்வம். இன்று உன் கையில் இருக்கும், நாளைக்கு மற்றொருவர் கையில் இருக்கும். அதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த செல்வம் முழுவதும் எப்பொழுதுமே சொந்தமாகத்தான் இருக்கும் என்று நினைத்து ஏமாந்து விடக்கூடாது. அதனால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருந்தால் ஓரளவுக்கு சமாளித்து விடலாம். அதே போல் புகழ் நீ ஒழுக்கமாக நடந்து கொண்டால் உன்னை உச்சாணி கொம்பில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அங்கே கொஞ்சம் ஆணவமோ சபலங்களோ தலை தூக்கிவிட்டால் உன்னை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும். உதாரணமாக, ஒரு 80 வயது முதியவர் ஒரு 7 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்து அவர் வாழ்ந்த வாழ்நாள் முழுவதும் அந்த பெயரை கெடுத்து கொண்டார். ஒரே நிமிஷத்தில் கெட்டு போய்விட்டதல்லவா? அதனால் புகழ் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் ஆரோக்கியம் நிலையானது அல்ல. ஒரு 20-25 வயதில் நமக்கு நல்ல சுறுசுறுப்பும், எதை கொடுத்தாலும் செய்யக்கூடியது, மலை மீது ஏறுவோம், கிணற்றில் நீச்சடிப்போம், இப்படி பல திறமைகளை வெளிக்காட்டினாலும் கூட 60 வயதில் அது குறைய ஆரம்பித்து விடும். இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்கும் கொஞ்சம் உடல் பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் செய்து கொஞ்சம் நம் உடலையும் மனதையும் தயாராக வைத்து கொள்ள வேண்டும். 4வதாக உறவுகள். வயதான காலத்தில் நிச்சயமாக எல்லோரும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஒதுக்கத்தான் செய்வார்கள். 20 வயதில் நமக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருந்திருப்பார்கள், ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்திருக்கும். அதையெல்லாம் இன்றும் நாம் நினைத்து கொண்டு நம்மை ஏன் இப்படி புறக்கணிக்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. இது இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் ஈஸியாக புரிந்து கொண்டோமேயானால் நம் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக வாழ முடியும். அதனால் வாழ்க்கையோடு போராடாதீர்கள். அமைதியாக இருந்து வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பாருங்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கும் வேலையோடு சேர்த்து இதையும் பார்த்து கொண்டே வர வேண்டும். நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா மன அழுத்தங்களையும் விட்டுவிட்டு எது நடந்தாலும் அது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை முழுமையாக விடுவிக்கவே இந்த காரியங்கள் நடக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஹில் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.